என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். வெகுகாலமாக நடைபெறுகின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியானது மக்கள் மத்தியிலே நல்ல நன்மையை தந்திருக்கின்றது, நோய் எதிர்ப்பு சக்தியை தந்திருக்கின்றது, நோயிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இதை பார்த்து பழகுகிறவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு ரக்ஷன் 6 வயது, பிரிகிப்சா 6 வயது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், வேலம்மாள் பள்ளியிலிருந்தும் கேந்திர வித்யாலயிலிருந்தும் வந்திருக்கிறார்கள், ஆவடியிலிருந்து. அவர்கள் இப்பொழுது தனுராசனம் செய்யப்படுகிறார்கள். அதனுடைய ஆசிரியர் ஜூலியட் தனியாக யோகா ஆசிரியர் இருப்பதோடு பள்ளிகளிலும் யோகாசனத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்பொழுது என் அருமை சீடர்களே, நீங்கள் தனுராசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. நல்ல உயர்த்தணும், கை மடங்கக்கூடாது. உயரத்துக்கால முதுகெலும்பு முதுமையாக வளைக்கப்படுகிறது, முழுமையாக. புஜம், பந்துக்கண்ணு முட்டு, அதனுடைய வெயிட், இந்த குழந்தையினுடைய வெயிட் பூராவும் வயிற்றுக்கு வந்து விடுகிறது. அப்போ ஜீரணக்கருவிகள் சரியாக இயக்கப்படுகின்றன. வயிற்றிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கேங்க்ரியாஸ், கிட்னி, இவைகளெல்லாம் சரியாக வேலை செய்யும். இவைகளுக்கெல்லாம் தனித்தனி டாக்டர்கள், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு தனித்தனி டாக்டர் வந்தாச்சு. அதெல்லாம் தேவையில்லை. 10 டாக்டர்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரே ஆசனம் செய்திடும். நீரிழிவு வியாதிக்கு தனி, குடலுக்கு தனி, கிட்னிக்கு தனி, அப்புறம் இப்படி ஒவ்வொரு வயிற்றில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி டாக்டர்கள். இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்படி அங்கே தலையை வச்சு இங்கே கால் நீட்டு, அப்படிப்படு, படுப்படு. நல்லா உயர்த்தணும். கை மடக்கம் இருக்கக்கூடாது. இந்த பேர் கையை தூக்கிடணும். அப்படி அசால்ட்டாக பண்ணணும். மாணவர்களுக்கு வளையும் தன்மை அதிகம். சிறு வயதிலே இந்த ஆசனத்தையெல்லாம் முழுமையாக செய்கிறார்கள். பெரிய வயதானாலும் வயோதிக தன்மையிலும் இந்த ஆசனங்களை லகுவாக செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு மன உறுதி, மனோதிடம் அவங்களுக்கு வந்துடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஒரு பள்ளி மாணவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ எதாவது அடிக்கடி இதுக்கு தொல்லைகள், காய்ச்சல், மண்டையடி, வயிற்று வலி, இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வராது. ஒருவருக்கு ஒரு நேராக பார்த்து செய், படு, அவசரப்படாத. கையை உயர்த்தணும், கையை உயர்த்து, அப்படி கையை நிமித்திடணும். மார்பகம் விரியப்படுகிறது, ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்க வைக்கப்படுகிறது, நுரையீரல், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீக்கப்படுகிறது, முதுகெலும்பு, கழுத்தெலும்பு இவைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீக்கப்படுகின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். தள்ளி உட்காரு. இந்த அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் பார்ப்பதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இதனுடைய பலன்களோ மிக மிக அதிகம். ஏனென்றால் 84 லட்சம் ஆசனங்கள், ஒவ்வொரு முடிக்கு ஒரு ஆசனம் வச்சுருக்கிறான். அத்தனையும் ஒரே நாள் செய்வான்னா செய்யலை. ஒரு 30 ஆசனம் பழகிறாக இருந்தால் இன்றைக்கி
10 நாள் 10 ஆசனம், மறுநாள் 10 ஆசனம், மறுநாள் 10 ஆசனம், அல்லது 5 ஆசனமாக கூட பழகலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லா ஆசனமும் பழகலாம். அப்படின்னா நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ பிள்ளைகளுக்கு சுமை அதிகம், படிக்கிற சுமை அதிகம், புஸ்தகங்களே பெரிய தூக்கிட்டு போண்டிருக்கு, அவ்வளோ சுமை. அதனால் நேரம் இல்லைம்பாங்க. இதுபோல் டியூஷன், இதுபோல் பாட்டுக்கு, இப்படி பல்வேறு கராத்தேக்கு, இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் அவர்கள் மாட்டிக்கொண்டு தாய் தந்தையர்களுடைய டைரக்ஷனுக்கு தக்கனபடி அவர்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் உடல் நலம் வேண்டும் அல்லவா? உடல் நலத்துக்கு ஏற்றது தான் யோகாசனம். ஆகவே இது போன்ற யோகாசனத்தை பள்ளி மாணவர்கள் எல்லோரும் கற்று தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு எதிர்கால செல்வங்களான நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.